विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமசிவாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய 6, 7, 8 மற்றும் 9 சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதுவரை 5 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த கடந்த 5 ஸ்லோகங்கள்ல எம்பெருமானுடைய பஞ்சாயுதம் சொல்லக்கூடிய 5 ஆயுதங்கள் என்னென்ன, அந்த 5 ஆயுதங்கள் பற்றின விஷயங்களை நாம பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த 5 ஆயுதங்கள் என்னென்ன? சக்கரம்னு சொல்லக்கூடிய சுதர்சனம், சங்குன்னு சொல்லக்கூடிய பாஞ்சஜன்யம், வில் என்று சொல்லக்கூடிய சார்கம், வால் என்று சொல்லக்கூடிய நந்தகம், கதை என்று சொல்லக்கூடிய கௌமோதகி, இப்படியாக பஞ்சாயுதங்கள். அந்த 5 ஆயுதங்களை பற்றி ஒவ்வொரு ஸ்லோகம் மூலமா நமக்கு சுவாமி அழகா அதை காண்பிச்சு கொடுத்திருந்தார். அதனுடைய பிரபாவங்கள் என்னென்ன அப்படிங்கிற ரீதியில. அதை தொடர்ந்து 6வது ஸ்லோகத்துல சுவாமி எந்த விஷயத்தை சொல்ல போறார் அப்படிங்கிறது நாம இந்த 6வது ஸ்லோகம் தொடங்கி 9வது ஸ்லோகம் பர்யந்தம் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா நாம அனுபவிக்கணும். ஸ்லோகம் நம்பர் 6 என்ன ஸ்லோகம்? யோ விஸ்வ பிராணபூதஸ்தனுரபிச்ச ஹரேர்யான கேதுஸ்வரூபோ யம் சஞ்சிந்த்யைவ சத்யஹ ஸ்வயம் உரகவ தூவர்க கர்ப்பாஹ பதந்தி சஞ்ச சண்டோரு துண்ட திரிடித பணிவசாரக்த பங்காங்கிதாஸ்யம் வந்தே சந்தோமயம் தம் ககபதிம் அலஸ்ய வர்ணவர்ணம் சுபர்ணம் யோ விஸ்வ பிராணபூதஸ்தனுரபிச்ச ஹரேர் யானகேதுஸ்வரூபோ யம் சஞ்சிந்த்யைவ சத்யஹ ஸ்வயமுரகவ தூ வர்க கர்ப்பாः பதந்தி சஞ்சண்டோ ருதுண்ட திரிடித பணிவசா ரக்த பங்காங்கிதாஸ்யம் வந்தே சந்தோமயம் தம் ககபதிம் அலஸ்ய வர்ணவர்ணம் சுபர்ணம் சொல்லக்கூடிய 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய கருட வாகனம், ஒரு பகவானுக்கு ஒரு வாகனங்கள் இருக்கு. அந்த ரீதியில எம்பெருமானுடைய வாகனம் என்ன, அப்படி அந்த வாகனத்தினுடைய விசேஷணங்கள் என்ன அப்படிங்கிறத அழகா வர்ணிக்கிறார். சுபர்ணம் கருட பகவானுக்கு பேர். அவர் யாரு அப்படின்னாக்கா சந்தோமயம். சந்தோமயனா அந்த வேதத்துக்கு, அந்த வேதத்தின் வடிவமானவர். சந்தகன வேதத்துக்கு பேரு. வேத வடிவமாக இருக்கக்கூடிய சந்தோமயம் அவர் யாரு அப்படின்னாக்கா ககபதிம் இல்லையா? பறவைகளுக்கெல்லாம் தலைவன். ககஹான பறவை, பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக நாயகனாக விளங்கக்கூடியவர். அவருக்கு என்னென்ன விசேஷம்? அவரை நான் என்ன பண்றேன்? வந்தே. இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துல வந்தே அப்படிங்கிற கிரியாபதத்தை நாம எடுத்துக்கணும். வந்தே சந்தோமயம் தம் ககபதிம் இல்லையா? அலஸ்வ வர்ணவர்ணம் சுபர்ணம், வேத வடிவமாக இருக்கக்கூடியவர். அவருடைய நிறம் எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்க, யஹா விஸ்வ பிராணபூதஸ்தனுரபிச்ச ஹரேஹே யானகேதுஸ்வரூபம். யானம்னா வாகனம்னு அர்த்தம். யாருடைய வாகனமாக இருக்கார்? அரேஹே
விஷ்ணுனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கேதுஸ்வரூபா, வேத வடிவமான தங்க நிறம், அந்த தங்க நிறத்தாலான அந்த கருடனை அவர் எப்படிப்பட்டவர்? சந்தோமயம். அது மாத்திரமில்ல, ககபதிம். இதெல்லாம் கருட பகவானுடைய விசேஷணங்களை சொல்றார். கேதுஸ்வரூபா எம் இல்லையா சஞ்சிந்தியைவ சத்யா ஸ்வயம் இல்லையா உரகவது வர்க்க கர்ப்பாக பதந்தி. அதாவது ஒரு 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 வர்க்கமே அவரை பார்த்தா பயப்படும் இல்லையா. இந்த பாம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது கருடனை பார்த்தாலே பயப்படுமா இல்லையா. அப்படி பயங்கரமான ஒரு தோற்றத்தை அந்த நாகங்களுக்கு, நாகங்களின் அந்த என்ன சொல்றது, அதை பார்த்தாலே நடுநடுங்க செய்வர். அப்படிப்பட்ட அவர் இல்லையா. அவருடைய இது எப்படி இருக்கு பாருங்க. சச்சத் சஞ்சத்து சண்டோரு துண்ட திரிடித பணிவசாரக்தா பங்காங்கி தாஸ்யம். அவர் எப்படி இருக்காருனாக்கா சிறியவராக தான் இருந்துட்டு இருக்கார். ஆனா எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா இந்த அசையக்கூடிய பயங்கரமான அழகுன்னு சஞ்சத் அப்படின்னா அவருடைய மூக்கு, அந்த அழகுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த அவருடைய அசையக்கூடிய பயங்கரமான அழகினால் அவர் என்ன பண்றார் அப்படி தெரியுமா? கிழிந்த நகங்களின் வசை, அந்த அவருடைய அந்த பாதங்கள்ல அவருடைய என்ன நகங்கள்னு சொல்றா இல்லையா, அது சண்டோரு துண்ட திடித பணிவசா ரக்தஹா. அவருடைய அந்த நகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகங்கள்ல அந்த ரத்தம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு, அப்படியே ரத்தம் படிஞ்சிருக்கு. அப்படி ரத்தத்தை படிந்தவராக இருக்கக்கூடிய அவரை பார்த்தாலே ஒரு வர்க்கத்துக்கு பயமா இல்லையா. அந்த நாகம் சர்ப்பம்னு சொல்லக்கூடிய அந்த வர்க்கமே இவரை பார்த்தா நடுநடுங்கக்கூடியது. அப்பேற்பட்ட விசேஷம் வாய்ந்த அவர் இல்லையா. கர்ப்பாகா பதந்தி, அது கர்ப்பத்தில் இருக்கும் போதே களைஞ்சு போயிடும் கருடன்ற பெயரை சொன்னா. இதுதான் சுவாமி தேசிகன் அழகா எழுதியிருப்பார். அதாவது கருட தண்டகம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் 28 ஸ்தோத்திர பாடங்கள் எழுதியிருக்கார். அதுல கருட பகவானை பத்தி விசேஷமா ஒரு ஸ்தோத்திர தண்டகமா எழுதியிருக்கார். இப்ப ஷியாமலா தண்டகம் சொல்றல, கத்தியம் வேற ஸ்லோக ரூபமா இருந்தா அதுக்கு பேர் வந்து பத்தியம். கத்தியம்னா ப்ரோஸ் டைப்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கத்தியம். அதை தவிர தண்டகம்னு இருக்கு, ஷியாமலா தண்டகம். அதுல சுவாமி தேசிகன் கருட தண்டகம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறைய சர்ப்பங்கள் வரும். அப்ப அந்த சர்ப்பங்களை எதிர்த்து ஒரு ஸ்தோத்திர பாடம் பண்ணுவார், அதுதான் கருட தண்டகம். அப்ப கருட பகவான் வந்து அவரை ரட்சிப்பார், சம்ரட்சணப்படக்கூடியது ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் தான் கருட தண்டகம். அதுல கேட்கும் பொழுதே பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா. நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்தினே ஸ்ருதி சுந்தர் சுதோத்பாத மந்தராய கருத்மதேன்னு ஆரம்பிச்சுட்டு அந்த தண்டக சொல்ல, கருடமகில வேத நீடா திரூடம் திஷத்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட வீடே கிருதஸ்கந்தமீடே சுனீடா கதிப்ரீத ருத்ரா சகேத்திய ஸ்தனாபோ ககாடோ பகூட ஸ்புரத்கண்ட கப்ராத வேத விதாவே பமான துஜிக்வா திவாகல்ப விஷ்பார்யவான ஸ்பராவா டிகாரத் நரோத்யஸ் சடாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டகம், ஒரு ஸ்டான்ஸா இப்படி அமையும். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டான்ஸா அழகா பண்ணியிருப்பார். அதுல கருட பகவான ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை அதுல காண்பிச்சிருப்பார். அப்பேற்பட்ட சக்தி அந்த கருட தண்டகம் சொன்னாக்கா சர்ப்ப பயம் நீங்கும் அப்படிங்கிறதாக அந்த ஸ்தோத்திர பாடம் சொல்லும். அப்பேற்பட்ட பிரபாவங்களை உடையவர் அந்த கருத்மான் சொல்லக்கூடிய கருட பகவான். அவர் எம்பெருமானுடைய வாகனமா இருந்துருக்கார். எப்படி இருக்கார்? சந்தோமயமா இருக்கார், ககபதியா இருந்துருக்கார் இல்லையா. அலசிய வர்ணம், அந்த தங்க நிறம் சொல்லுவா இல்லையா, தங்க நிறமொத்த கருடனை வந்தே அகம் வந்தே, அவரை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் மூலம் அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். யோ விஸ்வ பிராணபூத தனுரபிச்ச, அவர் யாரு அப்படின்னாக்கா இந்த எம்பெருமான் இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர். விஸ்வ பிராணபூதா, அப்பேற்பட்டவரையே ரட்சிக்கக்கூடியது இந்த கருட பகவான். அரேஹே யானஹ, யானம்னா வகிக்கில் வாகனம், கேதுஸ்வரூபா
இல்லையா? அப்படி அவரை பார்த்தால் என்ன ஆகுனாக்கா, இந்த உரககான்னு சொல்லக்கூடிய பாம்புகளுடைய வர்க்கமே நடுநடுங்கி பாதாளத்துல போய் ஒளிஞ்சுக்குமா. அப்பேற்பட்ட அங்க அமைப்புகளை கொண்டவராக இருக்கக்கூடிய அவர் சந்தோமயம் ககபதிம் அலசிய வர்ணம், அப்படிப்பட்ட சுபர்ணம் அந்த கருட பகவானை என்ன பண்றாங்க, நமஸ்கரிக்கிறோம் அப்படிங்கிற. அந்த நாகங்களுடைய சிசுக்களே பயந்து போயிடுமா, கர்ப்பத்திலே பயந்துருமா. அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்த அந்த நாராயணனின், ஸ்ரீமன் நாராயணனின் வாகனமாக உள்ள அவரை நான் நமஸ்கரிக்கிறேன். அப்படியாக இந்த 6வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்க போறது ஸ்லோகம் நம்பர் அடுத்தபடியாக 7. இப்போ இந்த 7வது ஸ்லோகம் மூலமா என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, எம்பெருமான் படுத்துட்டு இருக்கக்கூடிய படுக்கையாக விளங்கக்கூடிய ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனை பத்தின ஒரு விஷயத்தை சொல்றார். இப்போ எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதங்களை பத்தி சொல்லிட்டே வந்தார். கருட பகவான் அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவான் ஒரு விசேஷங்களை சொல்லி அவரை வந்தே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது எம்பெருமான் சயனிக்கக்கூடிய அனந்தன்னு சொல்லக்கூடிய அவருக்கு அனந்தநாகன் அப்படிங்கிறதாக பேர். அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, எம்பெருமான் அவர் தான் இந்த உலகநாயகன். அந்த உலகநாயகனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு சயனம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயன்படக்கூடியவர் இல்லையா. எம்பெருமானே படுத்து உறங்கக்கூடியவர் அவர். என்ன பாருங்க, எம்பெருமான் தான் இந்த உலகத்தையே தாங்குறார். அந்த எம்பெருமானையே தாங்கக்கூடிய அனந்தன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷனை இப்ப இந்த ஸ்லோகம் மூலமா வணங்குறார் இல்லையா. அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய பிரபாவங்கள் என்ன? விஷ்ணோர் விஸ்வேஸ்வரஸ்ய பிரவரசயன கிருத் சர்வலோகைகதர்த்தா சோனந்தः சர்வபூத பிரது விமலயசாः சர்வவேதைஸ்ச வேத்யः பாதா விஸ்வஸ்ய சஸ்வத் சகல சுரரிபு துவம்சன பாபஹந்தா சர்வஜ்ஞ சர்வசாட்சி சகல விஷபயாத் பாது போகீஸ்வரோணः விஷ்ணோர் விஸ்வேஸ்வரஸ்ய பிரவரசயனகிருத் சர்வலோகைகதர்த்தா சோணந்தः சர்வபூதः பிரது விமலயசாः சர்வவேதைஸ்ச வேத்யः பாதா விஸ்வஸ்ய சஸ்வத் சகல சுரரிபுத்வம்சனः பாபஹந்தா சர்வஜ்ஞ சர்வசாட்சி சகல விஷபயாத் பாது போகீஸ்வரோ நஹ. நஹா நம்மை, பாது காப்பாற்றட்டும். யாரு? விஷ்ணோஹோ விஸ்வேஸ்வரஸ்ய பிரவரசயன கிருத்து சர்வலோகைக தர்த்தா சஹா அனந்தஹ சர்வபூதஹ பிரது விமலயசாஹ சர்வவேதஹ ச வேத்யஹ பாதா விஸ்வஸ்ய சஸ்வத் சகல சுரரிபு துவம்சனஹ பாபஹந்தா சர்வஜ்ஞஹ சர்வசாட்சி சகல விஷபயாத் பாது போகீஸ்வரஹ நஹ. நஹனா நம்மை, அந்த போகீஸ்வரஹா பாது காப்பாற்றட்டும். எம்பெருமான் சயனிக்கக்கூடிய அனந்தன் என்று பெயரை உடையவர் யாரு? அந்த ஆதிசேஷன். அவர் எப்படி இருக்கார்? விஷ்ணோஹோ விஸ்வேஸ்வரஸ்ய பிரவரசயன கிருத்து, இந்த விஸ்வத்தையே தாங்கக்கூடியவர் விஷ்ணு, மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவே தரிக்கக்கூடியவர் தர்த்தா யாருனாக்கா சஹா அனந்தா, அந்த அனந்தன் பெயரை உடைய ஆதிசேஷன். அவர் யாரு? எப்பேற்பட்டவரை தரிச்சென்றிருக்கார்? சர்வபூதா பிரது விமலயசாக சர்வவேதா வேத்யா, சகலவிதமான வேதங்களுக்கும் இல்லையா ஆதி மூலமாக இருக்கக்கூடிய இவர் என்ன பண்ற? இவர் தான் வேதத்தின் மூலமே
என்ன அறியத்தக்கவர் இவர்தான். அப்பேற்பட்ட புகழ் பெற்றவர். அவர் என்னவா இருந்திருக்கார் இப்போ? உலகநாயகனாக இருக்கக்கூடிய விஷ்ணோஹோ விஸ்வேஸ்வரஸ்ய பிரவர சயன கிருத்து, அதாவது உலகத்தையே தாங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய படுக்கை சயனம். அப்படி எம்பெருமான் விஷ்ணுவுக்கு சயனமாகி புகழ் பெற்றவர். அப்படி வேத மூலமே அறியத்தக்கவர். அது மாத்திரமில்ல இல்லையா? என்ன சொல்றா அப்படின்னாக்கா பாருங்கோ, பாதா விஸ்வஸ்ய சஸ்வத், இந்த பாபங்களை போக்கக்கூடியவர்கள். அது மாத்திரமில்ல சகல சுரரிபு துவம்சனஹா பாபஹந்தா, பாத்தானா காப்பாற்றக்கூடியவர், இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவர், பாபங்களை போக்கக்கூடியவர். அது மாத்திரமில்ல சகல ரிபு, யாரு? அசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த அசுரர்களையும் அழித்து உலகத்தை காப்பாற்றுபவர். அவர் யாரு? சர்வஜ்ஞா. சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, அனைத்தையும் அறிந்தவர். அவர் தான் சர்வஜ்ஞான்னு பேர். சர்வசாட்சி, எல்லா உலகங்களுக்கும் சாட்சி பூதமாக திகழக்கூடியவர். சகல விஷபயாது, எல்லா விதமான தீயவைகளிலிருந்தும் நம்மை காப்பவர், எல்லாம் அறிந்தவர். போகீஸ்வரஹா, அப்பேற்பட்டவர். நகா, நம்மை பாத்து, காப்பாற்றட்டும். பாருங்க, ஒன்னொன்னா காண்பிச்சுட்டு வர எம்பெருமானுடைய மகாவிஷ்ணுவனுடைய அந்த பாதாதிகேச பர்யந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களை பத்தி சொல்லி, அந்த பஞ்சாயுதங்களை நம்மை காக்கட்டும். அடுத்தபடியாக எம்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவான் நம்மை காப்பாற்றட்டும். அடுத்தபடியாக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமான் படுத்து உறங்கக்கூடிய சயனிக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அனந்தன் நம்மை காக்கட்டும் அப்படிங்கிறவராக சொல்லி இந்த 7வது ஸ்லோகம் மூலமா நமக்கு அந்த ஆதிசேஷனுடைய பிரபாவங்கள் என்னன்னா அவர் நம்மை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறதாக சொல்றோம். அடுத்து வரக்கூடிய 2 ஸ்லோகங்களும் மகாலட்சுமியை சொல்ல போறார். மகாலட்சுமி எப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தவள் பாருங்கோ. வாக்பூகௌ யாதிபேதைஹி விதுருகமுனயோ யாம் யதீயைச்ச பும்சாம் காருண்யாத்ரைஹி கடாக்ஷைஹி சகிருதபிபதிதைஹி சம்பதஸ்யு சமக்ராஹ குந்தேந்து ஸ்வச்சமந்தஸ்மித மதுரமுகாம் போருக்யம் சுந்தராங்கி வந்தே வந்தியாம் அசேஷைரபி முரபிதுரோஹோ மந்திராமிந்திராம் தாம் அப்படிங்கிறது இது 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகம் மூலமாகவும் 9வது ஸ்லோகம் மூலமாக மகாலட்சுமிய சொல்ற. சுவாமி சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாயுத ஸ்தோத்திரமா இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்த்த கருட பகவானை குறித்து நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஆதிசேஷன் விஷயமாகவும் நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அடுத்தபடியாக மகாலட்சுமி எம்பெருமானுடைய திருமார்பில் வீற்றிருக்கக்கூடியவள் அவள் இல்லையா? எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலம், அந்த வக்ஷஸ்தலத்தில் எப்பவுமே கோயில் கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி, அந்த லக்ஷ்மி தேவியை வணங்குகிறேன் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு என்ன சொல்ற. வாக்பூஹு கௌர்யாதிபேதைஹி விதுரிகமுனயோ யாம் யதீயைச்ச பும்சாம் காருண்யாத்ரைஹி கடாக்ஷைஹி சகிருதபிபதிதைஹி சம்பதஸ்யு சமக்ராஹ குந்தேந்து ஸ்வச்சமந்தஸ்மித மதுரமுகாம்போகுருஹ்யாம் சுந்தராங்கீம் வந்தே வந்தியாம் அசேஷைரபி முரபிதுரோ மந்திராம் இந்திராம் தாம். இந்த தேவியை வர்ணிக்கிறார். இப்படிப்பட்டவள் அவள். இந்த அகில உலகமே வணங்கி நிற்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அப்படி ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த திருமார்பு வக்ஷஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த திருமார்பில்
எப்பவும் வீற்றிருக்கக்கூடியவள். அவளை என்ன பண்றார் இவர்? வந்தே. வந்தேனா நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த முனிவர்கள்லாம் அந்த தாயார தான் பிரசித்தமா வணங்குவாளாம். ஏன்னா எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலத்துல வீற்றிருக்கு. ஏன்னா இப்ப பொதுவா நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது முதல்ல தாயார் சன்னதிக்கு போயிட்டு தாயார கடாட்சம் பண்ணிட்டு தான், தாயாரோட கடாட்சத்தோட தான் எம்பெருமான போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா காருண்யாத்ரைஹி, அவள் எப்பேற்பட்டவள்? காருண்யாத்ரைஹி, அந்த கருணையே கடலாக கொண்டவள் அந்த லக்ஷ்மி தேவி. அந்த கருணை அப்படிங்கிறது சாட்சாத் அவஸ்வரூபம் தான். அப்பேற்பட்டவருடைய கட்டாட்சைஹி, அந்த கடைக்கண் பார்வை நம் மீது விழும். சகிருதபி பதிதைஹி சம்பதஸ்யு சமக்ராஹா, அப்படி அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிட்டால் எல்லாமே நம்பசமாயிடுமா இல்லையா? அந்த பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு ஒரு விஷயமா கிடைக்கிறது. அதிலிருந்து ஆவிர்பாவம் ஆனவள் தான் அந்த மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மகாலட்சுமி எங்க இருக்கா அப்படின்னாக்கா சதா ஹரியினுடைய ஹிருதய கமலத்துல வாசம் பண்ணக்கூடியவள் இல்லையா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இந்த அகில உலகங்களும் வணங்கி நிற்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணுடைய அந்த பக்ஷஸ்தலம், அப்படி அந்த திருமார்பில் வசிக்கக்கூடியவள் இந்த லக்ஷ்மி தேவி. அதுல இந்த என்ன சொல்றானாக்கா எப்படிப்பட்டவள் அவள்னாக்கா அவருடைய அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அது எப்படி அவருடைய முகத்துல பிரகாசிக்கும் அப்படிங்கிறத சொல்றார். வாக்பூஹு கௌரியாதி பேதைஹி விதுருக முனையோ யாம் யதீயைஷ்ட பும்சாம். இந்த முனிவர்களை என்ன பண்றானாக்கா அந்த தாயார மூணு பேரவே பார்ப்பாளாம். தாயார்னாக்கா அந்த தாயார் முப்பெரும் தேவியர் சொல்லுவா இல்லையா? சரஸ்வதி, வாக்தேவினா யாரு? சரஸ்வதி. கௌரினா யாரு? பார்வதி. அது மாத்திரமல்ல, விதுருக முனையோ யாம் யதீயேஷ்ட பும்சாம். இங்க மூணு பேரையுமே சொல்றார், வர்ணிக்கிறார். யாரு? முனிவர்கள் அப்படிதான் கொண்டாடுவாங்க. ஏன்னா நமக்கு மூன்று விதமான செல்வங்களும் நமக்கு வேண்டும். என்ன செல்வங்கள்? வாக்தேவி சரஸ்வதி தேவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கல்வி ஞானம், கௌரி பார்வதி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தைரியம், அதன் பிறகு மகாலட்சுமி மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றையுமே தான் எப்பவுமே முனிவர்கள் சாட்சாத் வணங்குவாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த மூன்று பேருடைய சாட்சாத் உருவமா இங்க மகாலட்சுமி எம்பெருமானுடைய அந்த மார்பகத்துல வீற்றிருக்கிறாள். அப்பேற்பட்ட அப்படி கோவிலே கொண்டிருக்கா. அவருடைய இது எப்படி இருக்கடாக்கா அந்த தாமரை மலர் போன்றவள், சந்திரனை போன்ற குளிமையான ஒரு தன்மையை கொண்டவள், எப்பொழுதும் புன்முறுவல் தவிடக்கூடிய அந்த முகத்தோட அந்த தாயார் அழகா காட்சி தராள். சமக்ராஹா காருண்யாத்ரைஹி கட்டாட்சைஹி சகிருதபிபதிதைஹி சம்பதஸ்யு சமக்ராஹா சொல்லிட்டு குந்தேந்து பாருங்க. குந்தேந்திர என்ன சொல்றா? அந்த குந்த மலர் சொல்லக்கூடிய தாமரை மலர். அது மாத்திரமில்ல, ஸ்வச்சந்தம் அந்த சந்திரனுக்கு பேர் இல்லையா? அது எப்படி இருக்கு? மந்தஸ்மிதா அந்த புன் சிரிப்போட அழகா சிரிக்கக்கூடியவன். அது மாத்திரமில்ல, மதுர முகாம்போருகாம், அவருடைய அந்த முகத்தை நீங்க பார்த்துட்டே இருந்தா வெச்சக்கண் வாங்காம பார்த்துட்டே இருக்க. அப்படி பார்த்துட்டே இருக்கக்கூடிய அழகை உடையவளான அந்த தாயாருடைய அந்த கட்டாட்சம் ஒரே ஒரு முறை கிடைச்சா போரும். எல்லா செல்வங்களுக்கும் ஒருவனுக்கே கிடைச்சிருமா இல்லையா? சமக்ராஹ காருண்யாத்ரைஹி கட்டாட்சைஹி சகிருதபிபதிதைஹி சம்பதஸ்யு சமக்ராஹா. அப்பேற்பட்ட மகாலட்சுமி எப்பேற்பட்டவள்? குந்தேந்து ஸ்வச்சந்த மந்தஸ்மித மதுர முகாம்போகுருஹ்யம், அப்படிப்பட்ட சுந்தராங்கி அழகிய தோற்றத்தை உடையவளாக இருக்கக்கூடிய குந்தமலர் போன்றவள், சந்திரனுக்கு நிகரான இனிய ஒளியை வீசக்கூடியவள், மந்தஸ்மிதா புன்முறுவல் தழுவக்கூடியவள், அப்படி முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த அழகான
அந்த சுந்தராங்கி, அந்த அழகியாக இருக்கக்கூடிய தாயாருடைய கருணா காருண்யாத்ரைஹி கடாட்சைஹி, அந்த கருணை கடல் அப்படிங்கிற அந்த கடாட்சம் சகிருதபிபதிதைஹி, யாராவது ஒத்தர் மீது விழுந்துட்டா போரும். அப்படியே அந்த கருணை ததும்பி கட்டாட்சம் ஒரு முறை கிடைச்சாலே சமக்ராக சம்பதஸ்யுஹு, எல்லா விதமான சகல விதமான செல்வங்களும் அவரிடம் வந்து சேரும். அப்பேற்பட்ட கருணை மிக்கவள் அந்த தாயார். அவர் எங்க இருக்கா? எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலத்துல இருக்கா. எப்படி இருக்கா? 3 தேவர்களுடைய சொரூபமா இருந்துட்டு இருக்கா. முனிவர்கள்லாம் வணங்கக்கூடியவள். அப்பேற்பட்டவள் எம்பெருமானுடைய இதய கோவில் கோவில் கொண்டுள்ள அந்த லக்ஷ்மி தேவியை வந்தே நான் நமஸ்கரிக்கிறேன். இப்படியாக இந்த ஸ்லோகத்தின் மூலமா மகாலட்சுமி தாயார வணங்குறார். அடுத்து வரக்கூடிய 9வது ஸ்லோகம் மூலமாகவும் மகாலட்சுமி தாயாரத்தான் வர்ணிக்க போறார். 4 ஸ்லோகம் எடுத்து பண்ணலான்னு பார்த்தேன்னா போன வகுப்புல அவகாசம் இருந்தது. இன்றைய தினம் அவகாசம் கரெக்டா இருக்கு. 3 ஸ்லோகம் எடுத்தா அவகாசம் கரெக்டா இருக்கு. அதனால 9வது ஸ்லோகத்தை அடுத்த வாரம் நம்ம சேர்த்து பார்க்கலாம். அந்த 9வது ஸ்லோகம் மூலமா மகாலட்சுமி தாயார இன்னும் வர்ணனை பண்ணிட்டு அடுத்து 10வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய திருவடி, அந்த பாதம், திருப்பாதம் அப்படிங்கிற விஷயத்துக்கு 10வது ஸ்லோகத்துல இருந்தா போக போற. அது பர்யந்தம் பஞ்சாயுதங்களையும் கருட பகவான் சொல்லக்கூடிய அந்த அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவானையும், அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமான் சயனம் பண்ணக்கூடிய ஆதிசேஷன், அனந்தன் சொல்லக்கூடிய ஆதிசேஷனையும், அதன் பிறகு எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய, நம்ம கேட்கலாம் ஏன் சுவாமி பாதாதிகேசம் சொல்லிட்டு மற்ற வாகனங்கள்லாம் பார்த்துட்டு பாதம் தொடாம மேல் பகுதியெல்லாம் தொடாம நேர பக்ஷஸ்தலத்துக்கு போறமேனா, தாயார் அங்கதான் இருக்கா. அந்த தாயார வணங்கிட்டு இல்லையா, எம்பெருமானுடைய ஹிருதயஸ்தலத்தில் நித்தியமா வாசம் பண்ணக்கூடியவள், ஆனா எங்கும் வாசம் பண்ணக்கூடியவள் அந்த தாயார். அப்படி இருக்கக்கூடிய தாயாருடைய பிரபாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத, அந்த தாயாருடைய பிரபாவங்களை 8 மற்றும் 9வது ஸ்லோகம் மூலமா அழகா காண்பிச்சு கொடுத்துட்டு 10வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த திருப்பாத வர்ணனம் அங்கே தான் தொடங்க போறார். ஸோ அது பர்யந்தம் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நீங்க அவகாசம் கிடைக்கும் பொழுது இதை சொல்லிண்டே வாங்கோ. இது பதங்களை அவர் நல்லா பிரௌடமா பிரயோகிச்சிருப்பார் இல்லையா. அதனால நமக்கு அபியாசம் பண்ணத்தான் அது வரும் அப்படிங்கிறதாக சொல்லி, ஸோ இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். 6, 7 மற்றும் 8. 9வது ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு அவகாசம் இல்லை. தாசம். தன்யவாதாக.